உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் ராஜாவின் சாதி வெறி குறித்து பேச இருக்கிறோம். சமீபத்தில் அமெரிக்காவில் அட்லாண்டா தமிழ்ச்சங்கம் நடத்திய ஒரு நிகழ்வில் பங்கேற்பதற்காக பட்டிமன்ற பேச்சாளர் ராஜாவும் பாரதி பாஸ்கர் அவர்களும் சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு தயாரிப்பதற்கு ஒரு குழு உருவாக்கி இருக்கிறார்கள். அட்லாண்டா தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்தவர்கள். அதில் 3 பெண்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அந்த 3 பெண்களும் இவர்களுக்காக தமிழ்நாட்டு உணவை திட்டமிட்டு ஒரு சிறப்பு உணவாக தயார் செய்து நீண்ட பயணம் செய்து அந்த உணவை எடுத்துக்கொண்டு வந்து பரிமாறி இருக்கிறார்கள். அந்த உணவை இவர்கள் இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்ட பிறகு உணவு சிறப்பாக இருக்கிறது என்று பாராட்டுவதற்காக பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அந்த 3வரையும் அழைத்து பேசியிருக்கிறார். பேசும்போது நீங்கள் எந்த ஊர் என்று முதலாம் நபரை கேட்டிருக்கிறார். அவங்க எந்த ஊர் என்று சொன்னதும் நீங்கள் என்ன ஜாதி என்று நேரடியாக கேட்டிருக்கிறார். அவங்க ஜாதியை சொல்லியிருக்காங்க. 2வதாக ஒரு பெண்மணிகிட்ட வந்து கேட்டிருக்கார், நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த அம்மாவும் சொல்லியிருக்காங்க. 3வதாக ஒரு பெண்ணை பார்த்து நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டதும் அந்த பெண் நான் வந்து காரைக்குடி என்று சொன்னதும் இவர் கேட்டிருக்கிறார், நீங்கள் என்ன செட்டியாரா என்று கேட்டிருக்கிறார். அந்த அம்மா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அவங்க எந்த பதிலுமே சொல்லலை, அமைதியாக இருந்திருக்காங்க. உடனே கேட்டிருக்காங்க, சொல்லுங்கள் நீங்கள் என்ன ஆளுக அப்படின்னு அந்த அம்மாவை கேட்டிருக்கிறார். அப்போவும் அவர் அமைதியாக கண் கலங்க நின்று விட்டார். அவர் சாதியை சொல்ல விரும்பவில்லை. இது அடுத்து அவர் என்ன பண்ணிட்டார், அவங்க சாதியை சொல்லலைன்னொடனே அடுத்து அப்படியே நகர்ந்து அப்படி போயிருக்காரு. ஆனால் அந்த சாதி சொல்ல மறுத்த பெண் அதிர்ச்சியை அடைந்து விட்டார். ராஜா கிட்ட இருந்து இப்படி வந்து அவர் எதிர்பார்க்கலை. அவங்க சொல்லும்போது சொல்லியிருக்காங்க, நான் அமெரிக்காவில் வந்து இத்தனை ஆண்டு காலம் வாழுகிறேன், என்னை யாரும் நீ என்ன சாதி என்று அமெரிக்காவில் யாருமே கேட்டதில்லை, ஆகவே நான் உறைந்து போய்விட்டேன். அந்த பெண்ணு காரைக்குடியில் இருக்கிற அழகப்பா யூனிவர்சிட்டியில் MBA படித்தவங்க. படிச்சுட்டு தன்னுடைய திறமையால் தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய கணவரோடு அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவங்க சொல்கிறாங்க, இந்த சாதி இளவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தூக்கி வீசிட்டு தான் நான் சாதியற்ற ஒரு நிலத்தில் அமெரிக்காவில் நான் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன். அங்கேயும் என்னை துரத்தி கொண்டு வந்து ஈனத்தனமான அந்த சாதிய சிந்தனையோடு இந்த ராஜா என்னை என்ன சாதி என்று கேட்டது மிகப்பெரிய மன அழுத்தத்தை எனக்கு ஏற்படுத்தியது. எனக்கு வயிறு அப்படியே குமட்டிட்டு வாந்தி எடுக்கிறது மாதிரியான ஒரு உணர்வை அது வந்து ஏற்படுத்தியது. அழுகையையும் ஆத்திரத்தையும் என்னால் அடக்கி கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய படிக்காத பாமர மக்கள் கூட நேரடியாக நீங்கள் என்ன ஜாதி, நீங்கள் என்ன ஆளுக என்று கேட்க மாட்டார்கள். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம நண்பர்களோடு சில வீடுகளுக்கு செல்லுகிற போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்கள் இந்த பையன் என்ன ஜாதி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினா என்ன செய்வாங்கன்னா, தம்பி நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதான் அவன் அந்த ஊரை சொன்ன உடனே அந்த ஊரில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை சொல்லி அவர் உனக்கு என்ன வேணுப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஒருவேளை அந்த பையன் எனக்கு அவர் மாமா அப்படின்னு சொன்னால் இந்த அம்மாவுக்கு அவர் என்ன சாதின்னு தெரியும், அதனால் இந்த பையன் அந்த ஜாதின்னு தெரிஞ்சுக்குவாங்க. இல்லை அவர் யாருன்னு எனக்கு வந்து தெரியலை அப்படின்னு சொன்னால் சில பேர் ரொம்ப நுட்பமாக என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் குலசாமி என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவங்க எந்த குலசாமியை சொன்ன உடனே இவங்க என்ன சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவங்க கண்டுபிடிச்சிக்காங்க. இப்படித்தான் கிராமப்புறங்களில் இருக்கிற படிக்காத வயதானவர்கள் கூட சாதியை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள். ஆனால் படித்த பட்டிமன்ற ராஜா தொடர்ச்சியாக உலகம் முழுதும் தமிழர்கள் மத்தியில் பயணித்து பணம் சம்பாதித்து இன்றைக்கு உடம்பு முழுதும் திமிரு ஏறி போய் இருக்கக்கூடிய
பட்டிமன்ற ராஜா சாதிய சிந்தனையோடு இங்கேருந்து அமெரிக்கா வரைக்கும் போயிருக்காரு அப்படிங்கிறது அதிர்ச்சியை நமக்கு அளிக்கிறது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த பெண் சொல்கிறாங்க, நான் சமைத்த உணவு நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு வந்து பிரச்சனை இல்லை, நான் அவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் சாதியை தூக்கிக்கிட்டு இவ்வளவு தூரம் ஒருத்தர் வந்து சாதிய சிந்தனையோடு வந்து பேசுவதை எப்படி நாங்கள் உட்கார்ந்து கேட்க முடியும்? இந்த பட்டிமன்ற ராஜாவெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஞானி மாதிரி, மிகப்பெரிய ஒரு இன்டலெக்சுவல் போல, ஒரு 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 தத்துவ மேதை போல என்ன பேச்சு தமிழ்நாட்டில் பட்டிமன்றங்களில் என்ன பேச்சு பேசுகிற நீ, என்ன படித்திருந்தாலும் எவ்வளவு மக்கள் செல்வாக்கை பெற்றிருந்தாலும் சாதிய சிந்தனை என்பது கொஞ்சம் கூட போகாது அப்படிங்கிறதுக்கு இந்த பட்டிமன்ற ராஜா ஒரு மிகப்பெரிய உதாரணம். இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ராஜாவை தூக்கி போட்டு மிதித்ததும், இவருடைய சாதிய சிந்தனையை, அந்த இழிவை கேவலப்படுத்தி காரி மூஞ்சியில் துப்புனதும் இப்போ ஒரு காணொளி வெளியிட்டிருக்கார். அது என்ன வெளியிட்டிருக்காருன்னா, நான் அப்படியா சாதி பார்ப்பேன், நான் அப்படியா தமிழ் சமூகத்தில் அறியப்பட்டிருக்கிறேன், நான் அப்படி கேட்டிருப்பேனா அப்படின்னு மக்களை பார்த்து கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு, அவங்க காரைக்குடின்னு சொன்ன உடனே நான் செட்டி நாடா என்று தான் கேட்டேன், செட்டியாரா என்று கேட்கவில்லை அப்படிங்கிறார். அந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அப்படி கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து ஒரு கேள்வி கேட்டீங்களே, இல்லைங்க நீங்கள் என்ன ஆளுக அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போது நீங்கள் செட்டியாரான்னு கேட்கல, செட்டி நாடான்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு முழு பூசணிக்காய சோத்துக்குள்ளே அமுக்கிற ராஜா அவர்களை, நான் செட்டியாரா என்று கேட்கவில்லை என்று சொல்லுகிற நீங்கள் செட்டிநாடா என்று கேட்டவர், நீங்கள் என்ன ஆளுக என்று ஏன் கேட்குறீங்க? நான் இன்னும் ஒரு கேள்வியும் நான் கேட்குறேன். அடுத்த இதுக்கு முன்னாடி இந்த கடைசியாக இந்த பெண்ணிடம் கேட்பதற்கு முன்பு இன்னும் 2 பெண்கள்கிட்ட நீங்கள் என்ன ஊர் என்ன சாதின்னு கேட்டீங்களாமே, அதுவும் கேட்கலையா நீங்கள்? இப்போ அந்த பெண்கள் முன் வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன ஆவீங்க? நான் கேட்குறேன். அந்த 3 பெண்களையுமே நீங்கள் விசாரித்திருக்கிறீர்கள், எந்த ஊர் என்ன ஜாதின்னு. எதுக்காக ஜாதி கேட்டீங்க? நான் கேட்குறேன், எதுக்காக சாதி கேட்டீங்க? சமைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள், அன்பொழுக உங்கள் மேலே பேரன்பு கொண்டு அதை பரிமாறி இருக்கிறார்கள். அந்த உணவுகளை எல்லாம் ருசித்து சாப்பிட்டு விட்டு இப்படியான ஒரு ஈனத்தனமான கேள்வியை ஏன் கேட்டீங்க சொல்லுங்க. இப்போ அந்த பொண்ணு சொல்றது பொய், நான் அப்படி கேட்கல, நான் செட்டி நாடா என்று தான் கேட்டேன்னு சொல்றீங்க. மற்ற 2 பெண்களையும் நீங்கள் கேட்டீங்களா இல்லையா? இப்போ அந்த 2 பெண்களும் முன் வந்து ஆமா ராஜா எங்களை எந்த ஊர் என்று கேட்டார், அடுத்தது என்ன ஜாதி என்று கேட்டார் என்று சொன்னால் நீங்க என்ன ஆவீங்க? நான் கேட்கிறேன். பட்டிமன்றம் தொழிலை விட்டு வெளியில போயிருவீங்களா? நீங்க படிக்காத என்ன பாமரனா? உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? தமிழ் கூறும் நல்லுலகில் நீங்க வந்து அறிவுரை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன இருக்கு? பொதுமக்கள் மத்தியில் நடமாடுவதற்கான தகுதியை ஏன் பொதுமக்கள் மத்தியில் நடமாடுவதற்கான தகுதி உங்களுக்கு என்ன இருக்கு? நான் கேட்கிறேன். பட்டிமன்ற ராஜா போன்றவர்கள் இப்படி சாதிய உணர்வோடு வெளிநாடுகளுக்கு போயும் நடந்து கொண்டது தமிழ் சமூகத்தில் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதை விட நான் சாதாரணமாக யதார்த்தமாக நான் வந்து கேட்டுட்டேன், அது என்னுடைய தவறு தான், இனி என் வாழ்க்கையில் அப்படி ஒருபோதும் நடந்து கொள்ள மாட்டேன், தமிழ் மக்கள் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, நான் அப்படியாப்பட்டவனா, நான் அப்படி சாதி உணர்வோடு கேட்பனா, எல்லா தமிழ் சங்கங்களும் தனித்தனியாக இருக்கீங்களே, தமிழர்களா எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு இருங்கன்னு நான் சொன்னேனே, நான் வந்து அந்த பெண்ணை வந்து எந்த ஊர் என்று கேட்டேன், அவங்க காரைக்குடின்னு சொன்ன உடனே நான் செட்டி நாடா என்று தான் கேட்டேன் அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு நீங்கள் தன்னை யோக்கியன்னு நிரூபிச்சுக்க முயற்சி பண்ணுறீங்க பாருங்க, அதுதான் இன்னமும் அசிங்கமாக இருக்கு, அதுதான் இன்னமும் கேவலமாக இருக்கு. தமிழ்நாட்டில் ஆதிக்க சாதி சிந்தனை கொண்டவர்கள் ராஜாவோட இந்த காணொலியை பார்த்துட்டு ராஜாவாவது அப்படி சொல்லியிருக்க மாட்டார் அவர் அப்படின்னு சொல்லி ஆதிக்க சாதி உணர்வு கொண்டவர்கள்லாம் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த வழி யாருக்கு தெரியும்? பொது வெளியில் வைத்து அந்த பெண் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்கும் மத்தியில நான் என்ன சாதின்னு கேட்டது எனக்கு பெருத்த அவமானமா போயிடுச்சு, தாங்கிக் கொள்ள முடியாத பெரும் துயரத்தை நான் வந்து அன்றைக்கு அனுபவித்தேன் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேவி அந்த பெண்ணு அழுது இருக்கிறாள். இது எவ்வளோ பெரிய துயரம் தெரியுமா? எல்லாருக்கும் மத்தியில் வச்சு இனி என்ன சாதின்னு கேட்டு
நீங்கள் இழிவு செய்வதற்கு பாருங்க, அது மன்னிக்க முடியாத பெரும் குற்றம். அந்த குற்றத்தை பட்டிமன்ற ராஜா செய்திருக்கிறார். அதிலிருந்து தப்பிச்சு தமிழ் மக்களை ஏமாற்றுவதற்காக இன்னைக்கு ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கார். ஆகவே இது போன்ற சிந்தனையோடு தயவு செய்து பொது வெளியில் மக்களோடு பழகுகிற, மக்கள் மரியாதை கொடுத்திருக்கவர்கள் நடந்து கொள்ள வேண்டாம் என்று அன்போடு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் இருக்க தமிழர்களுக்கு சாதி இல்லை, சாதி பார்ப்பவன் தமிழனே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஐயா பாவேந்தர் அவர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று அப்படிங்கிறாங்க. நான் தமிழ் வளர்க்குறேன் அப்படிங்கிற பேர்ல உலகம் பூரா போய் பணம் சம்பாதிக்கிற இந்த பட்டிமன்ற ராஜா போன்றவர்கள் சாதியை தூக்கிக்கிட்டு போனது எவ்வளவு பெரிய இழிவான செயல். நீங்க தமிழ் சமூகத்தில் நீங்க நடமாட முடியுமா? நான் கேட்குறேன். பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இருக்கிறானே தமிழா இருக்கிறானே, சாதி இருக்கிறது என்பவனும் இருக்கிறானே என்று எவ்வளவு மனசு நொந்து பாவேந்தர் பாரதிதாசன் பாடினாரு. அது மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. இருக்கிறானே ராஜா, இருக்கிறானே சாதி இருக்குது என்று நம்புகிற பட்டிமன்ற ராஜா இன்னமும் இருக்கிறானே என்று மட்டமா உங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாயிருக்கு. இனி உங்கள் முகத்தை பார்க்கிற ஒவ்வொருத்தனும் அந்த ஒரு ஜெமினி கணேசன் மீசை வச்சுக்கிட்டு பல்ல இழிப்பீங்கல்ல, அந்த மூஞ்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தனுக்கும் இவன் சாதி கேட்டவன், ஒரு அப்பாவி பெண்ணை சமைத்து கொண்டாந்து உணவு பரிமாறிய பெண்ணை நீ என்ன சாதி என்று கேட்ட ஒரு ஈனன் இவன் என்கின்ற எண்ணம் வராமல் எப்படி போகும் சொல்லுங்க பாப்பா. அதனால பொது வெளியில் வருவதை நீங்கள் தவிர்த்து கொள்வதுதான் இனிமேல் நல்லது. உங்களை போன்றவர்களுக்கான தண்டனை அதுதான். உங்கள் மனச்சாட்சிக்கு தெரியும்ல, உங்கள் உள்ளுணர்வுக்கு தெரியும். நம்ம அதை கேட்டோம் அப்படிங்கிறது உங்கள் உள்ளுணர்வுக்கு தெரியும். இல்லைன்னு சொன்னா நீங்கள் சாதியை கேட்ட அந்த மீதி 2 பெண்களை கேட்டு அவங்களுடைய குரலையே வெளியிட வேண்டியிருக்கும். அதனால பொது வெளியில் நடமாடுகிறவர்கள், இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு கட்சி சாதி பார்த்து நீ ஓட்டு போட்டேன்னா உன் ஓட்டு எனக்கு தீட்டுன்னு இன்னைக்கு தேர்தல் களத்தில் நின்று தனிச்சு நின்று இன்றைக்கு தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பொது தளத்தில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை, விளிம்பு நிலை மக்களை இந்த சமூகம் புறக்கணிச்சு வச்சிருக்கக்கூடிய சாதிகள்னு இருக்காங்க சில பேர். மன்னார் சமூகம், தச்சர் சமூகம், மருத்துவர் முடிதிருத்துகிற மருத்துவர் சமூகம், இப்படி புறக்கணித்து வைத்திருக்கக்கூடிய சமூகங்களை எல்லாம் கண்டுணர்ந்து அவர்களை கட்டி அணைத்து அவர்களை கொண்டு பொது தொகுதியில நிறுத்தி அழகு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இங்கு தேர்தல் அரசியல் களத்தில் இருக்க கட்சிகளிலேயே அத்தனை மனிதர்களையும் உறவு சொல்லி அழைக்கிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வருகிற ஒரு சூழ்நிலையில ஒரு இருளர் பெண்ணா இருந்தாலும் அக்கா தங்கச்சி, மாமன் மச்சான், சித்தப்பா பெரியப்பா, அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உறவு கொண்டாடுகிற, கட்டி அணைத்து தமிழர்களாக ஒருங்கிணைஞ்சு நிற்கக்கூடிய ஒரு சூழல்ல இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த திராவிட சிந்தனையாளர்களுக்கு இந்த சாதி கேட்கிற புத்தி எங்கிருந்து வந்துச்சு, இதனுடைய ஆணி வேர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி அவர்கிட்ட இருந்து தான் இந்த புத்தி, இந்த பழக்கம் இவர்களுக்கு வந்திருக்கிறது. ஈவேரா யாரை பார்த்தாலும் சாதி கேட்பார் என்கிற கருத்தை யார் பதிவு செய்தார் என்று கேட்டால் நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. திமுகவினுடைய மூத்த தலைவராக இருக்கிற துரைமுருகன் அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. ஈவேரா வேலூருக்கு ஒரு முறை வந்திருந்த போது அவர் இளைஞராக இருந்த காலகட்டத்தில் அந்த நிகழ்வில் அவர் கலந்து கொண்டிருந்திருக்கிறார். அப்போ அவரை பார்த்து, அதாவது துரைமுருகன் ஐயாவை பார்த்து ஈவேரா கேட்டாராம், டேய் தம்பி நீ என்ன சாதிடா என்று கேட்டிருக்கிறார். இவர் சொல்லியிருக்கிறாரு, நான் படையாச்சி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு ஈவேரா சொன்னாராம், பெரிய உயர்ந்த சாதின்னு நீ ஒன்றும் பெருமையாக நினச்சிக்காத, படையாச்சியும் பறையனும் ஒன்று தான், புரியுதா அப்படின்னு சொன்னதாக பதிவு செய்திருப்பது யாரு? ஐயா துரைமுருகன் அவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. அதுவும் சமீப காலத்தில் தான் அதை பதிவு செய்திருக்காங்க. ஆகவே ஒருத்தரை பார்த்த உடனே அவரை என்ன சாதின்னு கேட்கணும் அப்படிங்கிற சிந்தனை பட்டிமன்ற ராஜாவுக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈவேரா அவர்களிடமிருந்து தான் வந்திருக்கு. ஏன்னா
பட்டிமன்ற ராஜா, சன் டிவியில வேலை பார்க்குற திராவிட கை கூலிகள். அதனால தான் இந்த சாதி ஈன புத்தி அவங்க மூளைக்குள்ள இருக்குது. இந்த திராவிட புத்தி இருக்கு பாருங்க, அது அப்படி சிந்திக்க சொல்லுது. புரியுதா? தமிழ் தேசிய அரசியலில் வந்து நின்று தமிழ் தேசிய அரசியலை புரிந்து கொண்டு தமிழை முன்வைத்து நீங்கள் பேச்சை நீங்கள் வடிவமைச்சிருந்தீங்கன்னா சாதி உங்கள் மனசுக்குள்ளே இருந்திருக்காது, உங்கள் மூளைக்குள்ளே இருந்திருக்காது. நீங்கள் தொடர்ச்சியாக சன் டிவியில் வேலை செஞ்சு தமிழ் மக்களை ஏமாற்றி இங்கே ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிடத்தின் காலை நக்கி பிழைப்பதால் உங்களுக்கு சாதி உங்கள் மூளைக்குள்ளே இருக்கு. இந்த திராவிட அடிவரிகளோடையே வந்து பழகி ஈவேராவினுடைய அந்த பண்பு அவருக்கு உருவாகி இருக்கு. அதனால தான் பார்க்கின்ற மனிதனை எல்லாம் சாதியாக பார்க்கிற ஒரு குறுகிய எண்ணம், ஒரு கீழ்த்தரமான எண்ணம், ஒரு மட்டமான எண்ணம் அவருக்கு உருவாகி இருக்கிறது. அதை வேரோடு பட்டிமன்ற ராஜா பிடுங்கி வீச வேண்டும். சும்மா வந்து விளக்கம் கொடுக்குறேங்கிற பேரில் தப்பித்து கொள்ளக்கூடாது. நீங்கள் செய்த பிழைக்கு நீங்கள் தமிழ் சமூகத்திடம் மன்னிப்பு கேட்கணும். தமிழர்கள் மன்னிக்க கூடியவர்கள். சும்மா தப்பிச்சுக்கிறதுக்காக நான் அப்படி பேசலை, நான் இப்படி பேசலைன்னு சொன்னீங்கன்னா ஆதிக்க சாதி மனநிலை உள்ளவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் சாதியத்தை வெறுப்பவர்கள், சாதியத்தை ஏற்க மறுப்பவர்கள் உங்களை வெறுப்பார்கள், ஏற்க மறுப்பார்கள். ஆகவே சோழன் சொல்வீச்சு சார்பில் உங்களை வன்மையாக கண்டிக்கிறோம். நீங்கள் வந்து தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக, வருத்தம் தெரிவிப்பதற்கு பதிலாக விளக்கம் கொடுப்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஆகவே பட்டிமன்ற ராஜாவின் இந்த சாதிய ஈனச் செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.